நரேந்திர மோடியின் சாதனையை பற்றி பேசும்போதே திமுக ஆட்சியின் வேதனையை பற்றியும் பேசித்தான் நம்ம அதை பேச முடியும். சாதனையும் வேதனையும் இரண்டும் பின்னி பிணைந்ததுதான். அதனால மேடைக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொன்னால் கூட ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக்கிறோம். திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகுனதுனால, எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க, அங்கிருந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பான். நம்ம பெருந்தன்மையான கட்சி, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம், தப்பு என்ன இருக்கு. ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி. இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி இன்னைக்கு மாவட்ட தலைவரா சஞ்சீவ் வந்திருக்கிறாரு, கவுன்சிலரா உமா அக்கா இருக்காங்க. இதெல்லாம் உழைப்பின் அடையாளம். ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது, அரசியல் செய்வது திமுக தான். இன்னார் மகன் இன்னாரு, அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இந்த மேடையில ஒருத்தரை கூட காண்பிக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா, அடா இவன் அரசியலுக்கு போயிட்டானேன்னு வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மேடையில் இருக்கிற எல்லாரும் அப்படிதான், அரசியலுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, குடும்ப பின்னணி இல்லாத கட்சி, தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல். சட்டமன்றத்தில் எப்படியோ, களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிடுமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால், இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு. அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவ்வளவுதான், அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தார். தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி, அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், அதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீ டெல்லியை நீ பாத்துக்க, இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதா அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ், அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல், அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியல்ங்கிற சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல், இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சுப்பிரமணிய பாரதி பாடான்ல, 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாடினானே சுப்பிரமணிய பாரதி. அந்த 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க. அவ்வளவு இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க. தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும், ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக சொல்றோம்.
யூ கேன் டிலே இட் பட் யூ கேனாட் அவாய்ட் இட். நிச்சயம் நடக்கும். ஏன் மொழி வேணான்றான், இந்தி மொழி வேண்டான்றான், ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான்? அவனுக்கு என்ன தெரியுமா பயம்? இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல, இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும். இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும். மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான், வேற வேலையே கிடையாது. திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை. நேரடியா பேசினா புரியுது. இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும், அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும், இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம்தான். இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு புரியாது, இந்தியில பேசினாலும் புரியாது. தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமரா வந்தா அவருக்கு தெரியணும், தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும், இல்ல தமிழன் பிரதமரா வரணும். அவர் தமிழ்ல பேசினார்னா மற்ற ஸ்டேட்காரனுக்கு புரியாது. அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக. அதனாலதான் மூன்றாவது மொழி வேணான்றான். மூணாவது மொழி ஏன் வேண்டாம்? அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க, நாங்க படிக்கிறோம். ஆனா வடக்கத்திக்காரன் தமிழ் படிப்பானா? வடக்கத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூன்றாவது மொழி படிப்பானா? ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியில நியாயம் இருந்தது இல்ல. இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் நரேந்திர மோடி. இந்தியாவில் உள்ள எல்லாரும் 3 மொழி கத்துக்கணும், நீயும் 3 மொழி கத்துக்கோ. நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா, பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஓடு ஒப்பாரி வைக்க மாட்டோம். ஐயோ 3வது மொழி வருது, 3வது மொழி ஒப்பாரி வைக்கிறது இளவு விடாது. என்ன ஒப்பாரி வச்சிருக்கிறது? 3வது மொழியை, ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பேசுவேனா இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சரா, தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா? யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து, ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன், தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன். லியோனி தலைவரா இல்லாம இருக்கணும், இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும். லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு அனுப்புறேன். இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம். தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு. ஏதாவது ஒரு இந்திய மொழி 3வது மொழி தானே சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில. இவர் ஏத்துக்க மாட்டார். கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான், பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான், இந்திய ஒழிக்கிறான். கடையநல்லூர்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, அதை அழிச்சிட்டு இருக்கான். இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னா அது 3வதா இருக்கு. ஸ்டாலின் 3வது மொழி தான் வேணான்னாரு. மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு, நடுவுல இந்தியில இருக்கு, 3வதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல. 3வது மொழி வேணான்ட்டார்ல எங்க தலைவர். 3வது மொழி அழிச்சுட்டான். நல்லவேளை அதுல கனிமொழி இருந்து அதையும் பெயிண்ட் போட்டு அழிச்சிருப்பான். மும்மொழி, எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டான்னு அழிச்சிருப்பான். எப்படி படிச்சவன் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி. எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்ல. சட்டமன்றத்தில் எப்படியோ, களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்துதான் நம்ம சொல்லணும். தமிழக வரலாற்றுல முதலாக ஒரு குரூப் 2 பரீட்சையை ரத்து பண்ணது இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்துல குரூப் 2 பரீட்சையை நம்ம நிறுத்தி வச்சதே கிடையாதுங்கய்யா. பல ஆட்சிகள் வந்திருக்கின்றார்கள், பல ஆட்சிகள் சென்றிருக்கின்றார்கள். ஒரு குரூப் 2 பரீட்சை நடத்த முடியும். நடத்திய பரீட்சையும் கூட உங்களை அப்ப யாரை பாதிக்குது? உங்க குழந்தைய பாதிக்குது. அரசை பொறுத்தவரை நேர்மையா இருக்கணும் ஐயா. அரசை பொறுத்தவரை அரசு பொய் சொல்லக்கூடாது, அரசு பொய் சொல்லக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே பொய் சொல்லுதுன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கேயா போவாங்க? எங்க போவாங்க? யாரின் மீது நம்பிக்கை வைப்பாங்க?
அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் முதலாக அரசு பொய் சொல்லி பார்க்கிறோம். அரசே பொய் சொல், ஒரு துறையிலும் பொய் சொல், மிக தைரியமாக பொய் சொல். நான் பொய் சொன்னா அதற்கு எந்த விலையும் கிடையாது, மக்கள் ஓட்டு போடத்தான் போறாங்க அப்படிங்கிற கூட்டு நம்பிக்கையில அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் நிச்சயமாக இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கு. நீங்க அனுப்பலீங்கன்னா என்ன ஆகுனாங்க ஐயா, இந்த மாநிலத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் வாழுகின்றதற்கு தகுதியான ஒரு மாநிலமாக இன்னும் 5 ஆண்டுகள் இருக்காதுங்க ஐயா. 10,62,000 கோடி ரூபாய் கடன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம வீட்டுல 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாவே பதறி போய் நிற்போம். அதை எப்ப கட்டுறது? யாராச்சும் வந்து கேட்பாங்க, கூலி குறுகி நிற்போம். கடங்கார வந்து காலையில் நின்னானா மூஞ்சியை முடிச்சுட்டு போகணும் வெட்கப்படக்கூடிய தமிழ் ஜனம் நாம். ஒரு கடனை வாங்கினாலும் கூட திருப்பி செலுத்த வேண்டும் என்று எவ்வளவு பொய் பேசாம கூசாம கடன் வாங்குறாங்கப்பா. ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்படின்னா ஒரு தலைக்கு எவ்வளவுங்க? தமிழகத்தில் 2,25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. ஒரு ரேஷன் கார்டின் மீது 2,10,000 ரூபாய். ஒரு ரேஷன் அட்டை எடுத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய் கடன் ரேஷன் அட்டையின் மீது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகும் பொழுது 10,62,000 கோடி ரூபாய் கடன். ஐயா சுதந்திரம் எப்பங்க ஐயா வாங்கின? 1947 வாங்கின. அரசியலமைப்பு சட்டம் 1950. முதல் தேர்தல் 1951-52. முதல் ஆட்சி அப்புறமே கணக்கு போடுங்க. அங்கே இருந்து 2021 வரை 4.5 லட்சம் கோடி கடன். ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல 10,62,000 கோடி கடன். அப்ப எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க ஐயா? 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக எவ்வளவு வாங்கியிருக்கின்றார்கள்? ஒரு ஆண்டுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடன். அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஆட்சியாளர்கள் அனுபவிக்க போறாங்க. 10,62,000 கோடி கடனை ஒரு முதலமைச்சர் வந்து அந்த நாற்காலியில் அமர்ந்து வருடத்திற்கு 80,000 கோடி ரூபாய் அந்த கடனுக்கு வட்டி கட்டி அந்த கடனை திருப்பி கட்டி டாஸ்மார்க்கில் 55,000 கோடி வரக்கூடிய வருமானம் அதையும் சரி பண்ணி எப்படி ஒரு ஆட்சி நடத்த முடியும்? இந்த 5 ஆண்டுகள்ல 20 ஆண்டு காலம் பின்னாடி தமிழ்நாடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஐயா. 20 ஆண்டு காலம் பின்னாடி. வரலாறு மன்னிப்பது மட்டுமல்ல, தாய்மார்கள் மன்னிக்க கூடாது. எந்த காரணத்திற்கும் கூட தாய்மார்கள் ஏன் மன்னிக்க கூடாது? ஐயா இந்தியாவில் எந்த மாநிலமும் 8 லட்சம் கோடி அப்படிங்கிற கடனையே தாண்டல. தமிழ்நாடு இன்னைக்கு 10,62,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான் ஏற்கனவே சொன்னது போல 4,82,000 ரூபாய். இன்னைக்கு பாக்குற திமுக காரங்க இதே பகுதியில் சேப்பாக்கம் பகுதியில் வீடு வீடா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநில அரசு ஃப்ராட் பண்ணி திமுக கட்சிக்காரங்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை போறீங்களா, இந்த பெண்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் கொடுத்திருக்க, நீ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் அம்மா 5,000 வந்துச்சா, ஏதோ இவர் ரிசர்வ் பேங்க்ல உட்கார்ந்து பிரிண்ட் அடிச்ச மாதிரி 5,000 வந்துச்சா, 5,000 வந்துச்சா, அடுத்து ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, அடுத்து வேணுமா, பையனுக்கு வேலை வேணுமா அதை ஃபில் பண்ணி கொடுங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் பாரு. அருமை சொந்தங்களே, சரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கடந்த 32 மாசத்துல நம்முடைய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்கறீங்க. ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 32 மாசத்துக்கு 1,000 32,000. பொங்கல் தொகுப்பு எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க? ஒரு முறை 3,000, இந்த முறை 2 பொங்கலுக்கு 1,000. 5 பொங்கல்ல 2 பொங்கலுக்கு பணம் கொடுக்கல, 3 பொங்கலுக்கு கொடுத்த பணம் 5,000. பெண்களுக்கு 1,000 ரூபாய் 32 மாசம் கொடுத்தீங்க, அதுல 28 மாசம் கொடுக்கல, 32,000 5,000 ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 37,000. 37,000 ரூபாய் ஐயா நம்முடைய தாய்மார்கள் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. பொங்கல் தொகுப்பு மாசம் 1,000 ரூபாய். 5 ஆண்டுகள்ல எத்தனை நாள் இருக்கு? 1,825 நாள். அப்ப நான் 37,000 1,825 வகுத்து பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வந்திருக்கு. 20 ரூபாய். 1,825 நாள் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்ததாக கணக்கு தான். 1,825 நாள் 37,000. ஆனா எவ்வளவு கடன் ஏற்றிருக்காங்க? 2,10,000 ரூபாய் ரேஷன் கார்டு மீது இருந்தது, 4,82,000 ஏற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றிருக்காங்க ஐயா? 2,72,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டின் மீது கடனை ஏற்றி இருக்கிறாங்க. கொடுத்தது 37,000, ஏத்தன கடன் 2,72,000, கொடுத்தது 20 ரூபாய், எடுத்தது 150 ரூபாய்.
இத வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொல்றதுங்களா, பிராடு மாடல் அரசுன்னு சொல்றதா? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 1825 நாள்ல 20 ரூபாய் கொடுத்து விட்டு மொத்த கடனை 2,72,000 உயர்த்தி, அந்த 2,72,000 அதே 1825 போட்டா ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ங்க ஐயா. 150 ரூபாய் தினமும் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை ஏற்றி கொடுத்தது 20. அப்ப 130 ரூபாய் உங்ககிட்ட இருந்து அட்டையை போட்டிருக்காங்க. அதனால்தான் இதை பிராடு மாடல் அரசு என்று சொன்னால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். அதனால எந்த விதமான மாயாஜாலத்துக்கு நீங்க நம்பிடாதீங்க. எப்பவுமே இத வந்து சைக்காலஜில சொல்லுவாங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம், 5வது வருஷத்துல கடைசி வாரத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா நாம் அந்த 4.5 வருஷத்தினுடைய துன்பங்களை மறந்துடும். இந்த முறை அது போல் நடக்க கூடாதுங்க.